இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து கரெக்டட் வேல்யூ இன்கரெக்டட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 12 and 11 வந்து 12 and 11 6, 8 வந்து என்னது அப்படின்னா இன்கரெக்ட். கரெக்ட் வேல்யூ வந்து 10, 9 8, 10. ஓகேவா? இதெல்லாம் கிவன், எல்லாமே கிவன். சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் 600 300 இதெல்லாம் கிவன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டான வேல்யூவோ தப்பான வேல்யூ கேட்டால் இதெல்லாம் தப்பான வேல்யூ, இதெல்லாம் ராங் வேல்யூ. அதனால் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணலாம் பாருங்கள். இங்கே சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யை கிவன் வந்து 414, கிவன் 414. அது கூட வந்து என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணியிருப்போம். இதுதான் கரெக்டான வேல்யூ. 10, 9 வந்து கரெக்டாக. ஸோ அது வந்து 10 அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பண்ணாங்க. நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் இன்ட்டு ஒய் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ், இது ஒய், எக்ஸு ஒய் கரெக்டாக. 10, 9 எக்ஸ், ஒய். ஸோ மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து கரெக்டான வேல்யூ, ராங்கான வேல்யூ மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 404. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இது வந்து கரெக்டு 404. அதுக்கப்புறம் கரெக்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸை கரெக்ட் பண்ணுறப்ப 120 கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான வேல்யூ வந்து இது 10. இது மட்டும் தான் எடுக்கணும். கரெக்டான வேல்யூ வந்து 10 and 8. ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸை மட்டும் தான் எடுக்கணும். 10, 8 அண்டு -12 -6 வந்து தப்பான வேல்யூனால மைனஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன கிடைக்குது, 120. அதுக்கப்புறம் சமேஷன் ஒய் அதே மாதிரி. அப்புறம் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, அவங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 584 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணால் நம்மளும் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம். கரெக்டான வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம், தப்பான வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம். நமக்கு 296 கிடைக்குது. ஓகேவா? இதுதான் கரெக்டான வேல்யூஸ். இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா n ஈக்குவல் டு 30 அது கிவன். தென் ஃபார்முலாவுக்கு வாங்க. ஸ்டாண்டர்டு ஃபார்முலாவில் என்னது, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு என், சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ஒய் பை சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது ரூட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஒய். இங்கே வந்து எக்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும், ஒய். இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஓனாக கால்குலேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செக் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.84616 கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகேவா? 4th ஒன். ஓகேவா? 5th ஒன் போகலாமா? 5th ஒன் பார்த்தீங்கன்னா இது கிவன் 9, 11, 13 to 15, 15 to 17. அப்புறமா இதுவும் கிவன், இதுவும் கிவன். அவங்க கேட்குறது between சைஸ் அண்ட் டிஃபெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. சைஸ் குரூப் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, 9 to 11 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 9 to 11க்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்டை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுதான் சைஸ்னு வச்சுக்கணும். இதுதான் சைஸ். டிஃபெக்டிவ்ஸ் நமக்கு தெரியாது. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்சியலாக கொடுத்துருக்காங்க. பார்சியல் அப்படின்னா 250 இருக்கும்போது 25 டிஃபெக்டிவ் வருது, 350 இருக்கும்போது 70 டிஃபெக்டிவ் வருது, 400 இருக்கும்போது 60. இந்த மாதிரி பார்சியலாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூனிஃபார்மாக மாற்றிக்கணும். யூனிஃபார்மாக மாற்றுறதுக்கு 250னா 25 நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், 100க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். 100 கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், 250னா 25. நான் 100 இருக்கும்போது 25 டிவைட் பை 250. 25 ஆப்போசிட் பண்ணால் டிவைட் பை 250 வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு 100 நம்ம எதுக்கு வேணுமோ அதை இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவல் என்ன வருது, 10. அடுத்தது பாருங்கள், 350 இருக்கும்போது 70, 350 இருக்கும்போது 70 இருக்குது. 100க்கு என்ன வரும், 70 by 350, 70 by 350 இன்ட்டு 100 பண்ணால் 20. ஸோ அதே மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சிக்கோங்க. 15, 15, 13.33. அதுக்கப்புறம் நம்ம போன சம்மில் போட்டோம்ல சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு என் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ஒய் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோங்க. எல்லாமே கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் டி வரும்.
0.07 வரும். ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ஓகேவா, நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் 6th. அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் covariance of x, y equal to 8, correlation 0.4, variance of x 16 கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் வந்து 16னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரூட்டை என்ன வேரியன்ஸ் என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ஸோ 16 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், sum of squares of deviation of y, sum of square deviation of y from its mean is 250. அப்புறம் என்ன அர்த்தம்னா summation of இது summation of y minus y bar the whole square equal to 215 அர்த்தம். summation of y minus y bar the whole square equal to 215 மீனிங். ஓகேவா, அதுதான் வேரியன்ஸில் கொடுத்துருக்குறாங்க, அதை எழுதிக்கோங்க. என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், கார்லேஷன்ஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய். அதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். 0.4 கார்லேஷன் 0.4, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 8 அண்டு சிக்மா எக்ஸ் 4, சிக்மா ஒய் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிக்மா ஒய் கண்டுபிடிச்சிக்கோங்க. சிக்மா ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா, சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம், டிஸ்பர்சனில் பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் பார்த்துருப்போம். ஸோ இதில் கொண்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போடுங்க. 5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ கண்டுபிடிச்சோல 5, இது கிவனு 250 கிவனு டிவைட் பை n. அப்புறம் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸு. ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் பை 25, இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும். 20 n ஆப்போசிட்டில் கொண்டு போயிருங்க, 25 இப்படி கொண்டு வந்துடுங்க. n equal 25 by 250 by 25 கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா n equal to 10. 6th ஒனுக்கு ஆப்ஷன் டி 10. 7th ஒன் பாருங்கள், இது ரேங்க் கார்லேஷன் தான். ஓகேவா, இந்த சீரியல் நம்பரை வந்து என்ன பண்ணிக்காதீங்க, கால்குலேஷனுக்கே எடுத்துக்காதீங்க. சீரியல் நம்பரை கால்குலேஷனுக்கே எடுத்துக்காதீங்க. ஓகேவா, சீரியல் நம்பர் கால்குலேஷன் எடுத்துக்காதீங்க. இதை வந்து ரேங்க் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ரேங்க் ஆஃப் ஒய்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரேங்க் ஆஃப் எக்ஸ், ரேங்க் ஆஃப் ஒய். அப்புறமா டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய், ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய் டி. அதுக்கப்புறமா டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா, தென் ஆட் பண்ணிங்கன்னா 36, இதுதான் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர். அதுக்கப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. 1 மைனஸ் 6 சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் 36 கண்டுபிடிச்சோமா, இன்ட்டு 36. 8 வந்து n. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சரி, 8 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட்டர் வச்சுருக்கேன், கால்குலேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி வரும், 0.571428. ஓகேவா. அப்புறம் 8th சம் பாருங்கள். 8th சம்மில் அதே மாதிரி அவங்க வந்து இந்த சீரியல் நம்பர் எடுத்துக்காதீங்க. ஓகேவா, அதில் சும்மா கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் எடுத்துக்காதீங்க. இந்த சைடு வந்து இப்போ வந்து அவங்க வந்து டைரெக்டாக என்ன கொடுக்கல, ரேங்க் கொடுக்காம மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மார்க்ஸ் எழுதிக்கோங்க, மார்க்ஸு, அப்புறம் ரேங்க் போடுங்க. ரேங்க் போடுறப்ப ஹையஸ்ட் மார்க்காக இருக்கிறப்ப ஃபஸ்ட் ரேங்க் போடுங்க. ஓகேவா, ரேங்க் ஆஃப் எக்ஸுங்க பாருங்கள், 77 தான் ஹையஸ்ட்டு, ஃபஸ்ட் ரேங்க் போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் லோவஸ்ட்டு 75, ஸோ செகண்ட் ரேங்க். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், ரேங்க் ஆஃப் எக்ஸும் ரேங்க் ஆஃப் ஒய்யும் கிடச்சிருமா. அப்புறமா டி கண்டுபிடிங்க. டி கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர்ஒய். கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 46 கிடைக்குது. ஓகேவா, ஸோ அது 46னால் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர். இது என்னது, சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 46. அப்புறம் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிங்க. அப்படியே பாருங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும், 0.72121 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா. ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.